நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பவுலின் அனுபவத்தை சொல்கிறார். நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு அநேக விதமான பாடுகள் ஊடாக நாம் கடந்து போகிறோம். அநேக நேரங்கள் பயந்து விடுகிறோம், தடுமாறி விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். ஆனால் பவுலுடைய வார்த்தை சொல்கிறது, நான் எந்த பாதையில் சென்றாலும், பாடுகள் வழியில் சென்றாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாருடன் நான் அறிவேன் என்று சொல்லி நாம் நேற்று தியானித்தோம். இந்த வழியிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன் என்று சொல்லி இங்கே ஏசாயாவின் மூலமாக நாம் வார்த்தையை பார்க்கிறோம். வெட்கப்படேன், தைரியத்தோடு கூட சொல்கிறார், நான் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்கிற ஒரு தைரியத்தின் வார்த்தை இங்கே பார்க்கப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு வெட்கப்படும்படியான வேதனைகள் கடந்து போகிறோமா? வெட்கப்பட வேண்டாம். காரணம், நம் தேவன் நமக்கு துணை செய்கிறவராக, நம் தேவன் நமக்கு லார்ட் ஹெல்ப் மீ என்று அவர் சொல்வது போல, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக, துணை செய்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் உயிருள்ளவராக உங்களோடு கூட இருக்கின்றபடியினாலே நாம் சொல்வோம், நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அறிக்கையிடுவோம். விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படுவதற்கு நிச்சயம் என்று பார்க்கிறோம். அறிக்கையிடுவோம். அப்படி நாம் அறிக்கையிடும் போது நிச்சயமாய் தேவ பார்வையிலே அது உகந்ததாய், தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருக்கிறபடினாலே தேவன் எனக்கு உதவி செய்கிறார், தேவன் எனக்கு துணை செய்கிறார் என்ற அந்த தெளிவோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவியும் கண்ணரை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவியும் கண்ணரை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய், லார்ட் ஹெல்ப் மீ, தேவன் நம்மோடு இருப்பதற்காக, நாம் அவரோடு இருப்பதினாலும் வெட்கப்படேன்கிற அந்த வார்த்தையை சொல்வோம். வெட்கப்பட்டு போவதென்று சொல்லி உறுதியாய் நாம் சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்கிறபடியினால் நாங்கள் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஐயா. நீர் எங்களை பிரகாசிக்கவும், எங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சி நிறுத்த நீர் ஆவலுள்ளவராய், நீர் பிரியமுள்ளவராய், நீர் சித்தமுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெட்கப்படேன் என்று சொன்னது போல நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.